இந்த ஈவெண்ட் வந்து பேர் ஆதி கலைக்கோள். இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுடைய தொன்மையான கலைகள், பண்பாடு, பாரம்பரியத்தை வந்து டாக்குமெண்ட் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதை வந்து வெறிய செக்மெண்ட்ஸா பிரிச்சிருக்கிறோம். முதல்ல வந்து எங்களுடைய விடுதிகள்ல பயிலும் பசங்களுடைய ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் அதை வந்து நாங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து வால் ஆஃப் ஹிஸ்டரி. இதுல வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுடைய ஹிஸ்டரி, அவங்களுடைய இந்த தேசத்துக்காக அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ், அவங்களுடைய புக்ஸ், அதை பத்தின ஒரு போர்ட்ரேல் மாதிரி பண்ணியிருக்கோம். மிக முக்கியமாக வந்து இந்த சமூகத்தை சேர்ந்த மக்களோட பப்ளிகேஷன்ஸ், அவங்க பப்ளிஷர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த பப்ளிகேஷன்ஸும் அந்த புக்ஸையும் நாங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். அடுத்து மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, இதுல வந்து இந்த மக்களுடைய கலைகள் அதை வந்து கேதர் பண்ணி அவங்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவங்களுடைய கலைகளுக்கான காஸ்டியூம்ஸ் அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது தவிர்த்து 30க்கும் மேற்பட்ட கலைகள் வந்து இந்த மக்களால வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலைகளுமே வந்து ஒரு சின்ன சின்ன செக்மெண்ட்ஸா வந்து ப்ரோக்ராம் மாதிரி போட்டுட்டு இருக்கிறோம். மொத்தம் இது வந்து ஒரு ஒன் டே ஈவெண்ட் வெரின் வந்து இந்த மக்களுடைய கலை, பாரம்பரியம், பண்பாடை வந்து ஒரு மக்களுக்கு வந்து வெளிக்காட்டுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். நான் 5 இயர்ஸா ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சார் வந்து 1 மந்த் ஹாஸ்டல்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க இந்த கலைக்குழுவுக்காக. பப்ளிக்ஸ் வந்து புதுசா பாக்குறாங்க. 30க்கு மேல நான் போர்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க அதுக்கப்புறம் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து போட்டோ எடுத்துக்கிறது என் கூட. அதுக்கப்புறம் அவங்க நீங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்றது ஹாப்பியா தான் இருக்கு. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.